இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எவ்வாறு உபதேசிக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம், தீத்துவுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 11. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். Whose mouths must be stopped, who subvert whole houses, teaching things which they ought not, for filthy lucre's sake. Titus chapter 1 verse 11. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். சிலரை குறிப்பிட்டு இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தகாதவைகளை உபதேசம் பண்ணி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல கண்டிப்போடு எழுதுகிறார். நாம் இன்றைக்கு எவ்வாறு உபதேசிக்கிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னோட பசங்களை நான் ஸ்கூலுக்கு டெய்லி டிராப் பண்ணிட்டு பிக் பண்றதுக்கு போவேன். அப்போ நிறைய நாள் நான் பார்க்கிற ஒரு வேன்ல பின்னாடி எழுதியிருக்க காரியம் என்ன அப்படின்னா, வாழ்த்தி பேசாவிட்டாலும் பரவாயில்லை, தாழ்த்தி பேச வேண்டாம் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களை பத்தி நல்ல விதமா பேசணும் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு வாயில வார்த்தை வராது. ஆனா ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்துதான் அந்த வேர்ட்லாம் கிடைக்குமோ தெரியாது. அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீட்டெயிலா பேசுறதுக்கு நம்மள அநேகர் ரெடியா இருப்போம். அதாவது சில நேரத்துல சில உண்மைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், இருந்தாலும் அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு நானும் இவாஞ்சலிஸ்ட் தான், ஆனாலும் இந்த காரியம் உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே தங்களுடைய வீட்டுக்குள்ள சுவிசேஷகர்கள், அதாவது ஊழியக்காரர்களையும் போதகர்களையும் இன்வைட் பண்றதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்றத விடையும் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேரு, நானே டைரக்டா என்கிட்ட பேசுறவங்களே சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நம்ம இன்வைட் பண்ணோம், அலோவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ், குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. நம்மள நிறைய பேரை பார்த்திருப்போம் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷமா இருந்தவங்க, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை நம்பி அவருக்கு ஷூரிட்டி கொடுத்ததுனால தன்னுடைய வீட்டை இழந்து அவ்வளோ கஷ்டப்படுறத இன்னைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பீப்புளை மனசுல வச்சுதான் அவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை கடினமாக கொண்டு வருகிறார். இப்படிப்பட்டவர்கள் தவறான உபதேசம் பண்றவங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. இவர்கள் வாயை அடக்க வேண்டும். தங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக அவங்க என்ன பண்றாங்களா, தவறா உபதேசித்து குடும்பத்தை கலைக்கிறார்கள், குழப்புகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் இப்படிப்பட்டவர்கள் அதுக்கு முந்தின வசனத்துல எப்படிப்பட்டவங்கன்னு தெளிவாக எழுதுகிறார். வசனம் தொடங்குறப்ப சொல்றாரு, அநேகர்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு. யார் இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள்? தேவனுடைய பிள்ளைகள். அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதிகள். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேலர் மாத்திரம்தான் விருத்த சேதனம் உள்ளவர்களா இருந்தார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகள் மற்றவர்களை குழப்புகிறார்கள், அவங்க வாயை அடக்கணும்னு சொல்றாரு. என கண்மானவர்களை, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே. ஆனால் மனிதர்களோடு எப்படி பழகிறோம்? ஏதோ என்னுடைய ஆதாயத்துக்காக நான் மற்றவர்களை குழப்புகிற மாதிரி துர் உபதேசம் கொண்டு வருகிறேனா? தேவனால் தரப்படாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உபதேசமாக, தீர்க்க தரிசனமாக, வெளிப்பாடாக நான் மற்றவங்களுக்கு சொல்லி என்னுடைய ஆதாயத்திற்கு வழி பார்க்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இந்த இடத்துல சொல்றாரு, தயவு செஞ்சு வாய மூடிருங்க அப்படின்னு. ஒருவேளை நாம தேவனால தரப்படாத சில காரியங்களை இன்னைக்கு பேசிட்டு இருப்போம் அப்படின்னா பெட்டர் எதையுமே பேசாமல் இருக்குது. ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேன்ல பார்த்து அப்படின்னு, வாழ்த்தி பேசாட்டான் பரவாயில்ல, தாழ்த்தி பேசக்கூடாது. அதே போலத்தான் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்று தீர்க்க தரிசனம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய
தவறான உபதேசங்களை யார்கிட்டையும், குறிப்பாக குடும்பங்களுக்குள் நம்ம பேசக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனாலே தரப்பட்ட காரியங்களை குறித்து பேசுகிறதா? அதன் மூலம் பிறருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா? அல்லது ஏன் மனம் போன போக்குல என்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்துல ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்குரிய காரியங்களை, உம்மாலே தரப்படுகிற காரியங்களை மாத்திரமே நான் மற்றவர்களிடத்தில் பேசுவேன். அது அவர்களுடைய ஜீவனை கட்டுகிறதா இருக்கும் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமது ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை செஞ்சிருக்கீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ஊழியத்தை நாங்க உண்மையாய் உத்தமமாய் செய்ய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையும் தகப்பனே உம்மிடத்தில் வராததை நாங்க பேசக்கூடாது. உம்முடைய காரியங்களை மாத்திரமே நாங்கள் மற்றவர்களிடம் பேச, அவருடைய ஜீவனிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.